பிரைஸ்லாம். துன்மார்க்கனுக்கு ஆசீர் எப்படி வருகிறது? கர்த்தர் தருகிறாரா? கர்த்தர் தருகிறார். உபாகமம் 7:10. தம்மை பகைக்கிறவனுக்கு பிரத்யட்சமாக பதிலளிப்பார், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். சங்கீதம் 31:23. இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பாராம். யோபு 12:6. கல்லருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துவர்களுக்கு சாங்கோபாகம் உண்டு. அவர்கள் கையில் தேவன் கொண்டு வந்து கொடுக்குறாராம். பார்த்தீங்களா? கல்லர்களுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லப்படுது. பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கும் சக்தி தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? அவருக்கு இச்சிதெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, கல்வனுக்கெல்லாம் செய்கிறாரு, துன்மார்க்கனுக்கெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கும் சக்தி தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. 106 சங்கீதம் 106:15. அப்போது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். துன்மார்க்கம் சுகமாய் இருப்பான். எரேமியா 12:1-2. எரேமியா 12:1-2. நீர் அவர்களை நாட்டினீர், வேர்பற்றி தேடி போகிறார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரங்களுக்கு தூரமாக இருக்கிறீர். 1 தீமோத்தேயு 5:6. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். பார்த்திங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல? சிக்ஷையை பகைக்கிறான், பிரமாணங்களை உடன்படிக்கையும் வாயில் சொல்ல தகுதியற்றவள். சிக்ஷையை நம்ம பகைக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 1:18. சிக்ஷை பகைக்கிறவர்களுக்கு சிலுவை உபதேசம் பைத்தியம், இவர்களை கெட்டு போகிறவர்கள். 1 பேதுரு 1:6. துன்பப்பட வேண்டியது அவசியம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவராயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுபட்ட வெட்கப்படவே கூடாது சொல்கிறாரு. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ அவர் பாடுகளை நம்ம யார்? நம்ம பங்காளிகளாக இருக்கணும், சந்தோஷப்படணும். அதை குறித்து எபிரேயர் 12:10. இவரே தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளலாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்ம சிரிச்சுக்கிறார். நம்ம பிரயோஜனம் பண்ணணும், நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும், அவருக்குடைய கூட சிங்காசனத்தில் கூட இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும், வாசம் பண்ணணும். நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திக்கிறாரு பரலோகத்தில். அதுக்காக என்ன செய்கிறார்? நம்மளை சிரிச்சித்து நம்ம காயப்படுத்தி காயத்தை கட்டி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிரிச்சிக்கப்படுகிறோம். நம்ம உலகத்தில் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது, ஆனால் கர்த்தராலே என்ன செய்கிறோம்? சிரிச்சிக்கப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 2:12. அவருடைய கூட பாதுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சிற்சை இல்லை என்பவர்களும் சிற்சை வேண்டாம் என்பவர்களுக்கும் கர்த்தரின் இந்த வார்த்தைகளை பின்னாக இருந்து போடுகிறவர்கள் இவர்கள் கர்த்தரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் இவர்கள் தான். சரிங்களா? கீழ்ப்படியாதவர்கள் நிலை. எபிரேயர் 3:18. கீழ்ப்படியாதவர்களை குறித்து என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். அவருடைய இளைப்பாறுதல் நம்ம பங்கு இருக்காதான் கீழ்ப்படியலைன்னா. அதே மாதிரி எபிரேயர் 4:6. சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியால். நீதிமொழிகள் 29:24. திருடனுடைய பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். திருடனோடு நம்ம என்ன செய்கிறோமா? ஒருமித்து போகிறோமோ அதை பங்கிட்டுக் கொள்கிற நம் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். 1 கொரிந்தியர் 6:10. திருடன் தேவனுடைய ஆலயத்தை சுதந்திரிப்பதில்லை. பார்த்தீங்களா? துர்மார்க்கமாக இருக்க திருடன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யோபு 12:6. பணம் உள்ளவன் கள்ளன். திருடன் இன்றைய தேவ ஊழியர்கள் நீதியாக குறைந்த காணிக்கையை விரும்புவதில்லை. திருடி கொள்ளையடித்து ஏமாற்றி கொடுக்கும் அதிக பணத்தையும் அதை செய்பவர்களை விரும்புகிறார்கள். வேர்வை சிந்தி சம்பாதிப்பவர்கள் குறைவு. அதிகாரத்திலும் பொறுப்புகளிலும் வெளிநாட்டவர்களும் ஜனங்களை ஏமாற்றியும் சம்பாதிப்பவர்கள் அதிகம். தசமபாகம், பொருத்தனை, காணிக்கை, பில்டிங் காணிக்கை, நகை காணிக்கை, வார காணிக்கை என்று இவர்கள் ஏமாற்றி கொள்கிறார்கள். அப்போ இந்த காணிக்கை கூட என்ன செய்கிறாங்க? ஏமாற்றி வாங்குறாங்களாம். பாருங்கள், அதிக காணிக்கை தான் விரும்புகிறாங்களாம், நியாயமான காணிக்கை விரும்புவதில்லை. ஏழைகள் கொடுக்குற காணிக்கை அவங்களுக்கு வந்து அந்த பெரிய காரியமே இல்லைன்றாங்க. ஒருவர் அநேகரை வஞ்சித்து கொள்ளையடித்து பணம் சேர்த்து காவல்துறையினரும் மாட்டிக்கொண்டார். அவர் கொடுக்கும் அவருடைய பணத்தை வாங்கி கொண்டு அவர் ஊழியர் ஜபம் செய்கிறார். இவ்விதம் செய்யும் ஊழியர்கள் யாவரும் திருடன் ஒருமித்து போகிறவர்கள். யோவான் 12:6. யூதாஸ் வந்து திருடன். சரிங்களா? இப்போ அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதனால் விபச்சாரருடன் உனக்கு பங்கு உண்டே. விபச்சாரக்காரன் யார்?
இந்த தேவப்பிள்ளை ஊழியர்கள் விசுவாசிகள் இவர்கள் கருத்தும் பேச்சும் மாற்றான் மனைவியிடம் பேசிப்பதை மட்டும்தான் விபச்சாரம் பேசுவது மட்டுமின்றி அவளை ஒதுக்குவதும் கேவலமாய் பேசுவதும் விழுந்து போனவன் என்று தூற்றுவதும் பழக்கமாய் போனது. விபச்சாரத்தில் பல வகை உண்டு. மத்தேயு 5:28 ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்திங்களா எவ்வளோ பயங்கரம். நம்ம என்னத்துக்கு பாலி இச்சைக்குலேருந்து விலகி ஓடணும். ஸ்திரீ இச்சையோடு பார்க்கக்கூடாது. கண் தெளிவாக இருக்கணும். நம்முடைய கண் தெளிவாக இருக்கணும். ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் இச்சையுடன் தினம் நாம் பார்க்கும் பார்வையில் அநேகரோடு விபச்சாரம் செய்வதை மறந்து விடுகிறார்கள். ஊழியர்களும் விசுவாசிகளும் இச்சைக்குரிய பார்வையால் தன் இருதயத்தில் அனுதினமும் அநேகருடன் விபச்சாரம் செய்வதை மறந்து மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. கண்களின் இச்சையால் வரும் தவறுகளும் தண்டனைகளும் நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? யோபு 3:11 கூட சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சிந்தனையில் பார்த்து இச்சையோடு பார்த்தாலே சிந்தனையில் உண்டாகும் பயங்கரமான தவறான சிந்தனைகள் நிமித்தம் ஆவியானவர் விலகுகிறார். நம்ம விட்டு நல்ல வழிகளை விட்டு நம்ம ஆவியார் நம்மகிட்ட என்ன செய்கிறார்? விலகி போகிறார். நற்குணங்கள்லாம் மாறிப்போகுது. நம்ம இறுதியும் என் கண்களை பின்தொடருமா. அது ஒரு மயக்கம் உண்டாகுது. நமக்கு அந்த நபர் மீது வரும் மயக்கம். பஸ் ஸ்டாப்பு, ரயில் நிலையம், வாகனம், அந்தமாதிரி கோயிலுக்கு அங்கே இங்கெல்லாம் செய்து நம்ம மயக்கத்தினால அவங்களோடு கூட நம்ம தெரிகிறோம். செல்ஃபோன் இவர்களை நேரங்களை இறுதியும் பின்தொடரும். மனிதர்களின் தெய்வத்தையும் மறந்து விடுவார்கள். கண்கள் அவர்கள் வீட்டு வாசலை எட்டி பார்க்கும். இதெல்லாம் தான் விபச்சாரம். சரிங்களா? இதுதான் அந்த விபச்சாரம். விபச்சாரம் பண்ணாதான் இல்லை, கண்கள் பார்த்தாலே அது பெரிய விபச்சாரம். அநேகோடு பண்ண விபச்சாரம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. இவருக்கெல்லாம் நம்ம விலகி காணிக்கையில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கல்லர்களோடு தொடர்பு இல்லாதபடி, திறனோடு ஒருமித்து போகாதபடி காணிக்கையை சம்பாதித்து உண்மையான காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இச்சைகளிலிருந்து விலகி வைக்கணும். கண்கள் இச்சை, மாம்சத்தை இச்சை, ஜீவனத்தை பெருமையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி ஜீவிக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய பாவம். ஆனாலும் ஆண்டவர் செய்கிறார். நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய தேவ அன்பில் நம்ம நினைத்திருக்கணும். அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். அவருடைய கேட்கணும். கேட்டு பாவம் இருக்க தான் செய்யும். அனுதினமும் பாவம் சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளே சுத்திகரிக்கணும். அதுதான் கர்த்தருடைய. எந்த நேரத்தில் எப்போ வருவார் ஆண்டவர் தெரியாது. நம்மளை குடிப்பதுக்கு அந்த நேரத்தில் நம்ம சுத்தமாக இருந்தோம்னா நம்மளை விட்டு போயிடுவார். அதனால் அனுதினமும் சுத்திகரிக்கணும். தினந்தோறும் நம்மளை சுத்திகரிக்கணும். கர்த்தரோட இசைந்து வாழணும். அவருடைய சுத்தத்தின்படி செய்யணும். பிரமாணங்களை கை கொள்ளணும். இச்சிலிருந்து விளையாகணும். கர்த்தர் தந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லேலியா.